வீடு கட்டுறதுக்கு முன்னால இந்த குழிக்கணக்கு பார்க்கறதுன்றது ரொம்ப அவசியமா? இல்ல எப்படி அது? அதாவது குழிக்கணக்குன்றது வந்து இன்னைக்கு நேத்து உருவானதில்ல. அது மிக பழைய காலத்திலேருந்து உருவானது விஷயம் அது. அத பிரிக்கும்போது அது கால்குலேஷன் பார்த்தீங்கன்னாங்கம்மா, இப்போ 40க்கு 30 போட்டிங்கன்னா 1600 சதுர அடி. டிவைடட் 8.3ன்னு போடுறோம்னு வச்சுங்களேன். அது என்ன வருது டோட்டல் கூட்டுத்தொகை. அத வந்து எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. இந்த இந்த அந்த 6 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? 6 ஆனா அவன் கல்ல வைக்கும்போது எவ்வளோ உள்ள போனா, வெளிய போனான்னு தெரியும். உள்ள போனாலும் தப்பு, வெளிய வந்தாலும் தப்பு. அப்ப அந்த மெஷர்மென்ட் எப்ப எடுக்கணும்? ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எடுத்து பண்ணணும். அது இன்னைக்கு சாத்தியமே இல்ல. சாத்தியமே இல்ல இல்லையா? சாத்தியமே கிடையாது. உச்சவாசல் எந்தெந்த பாகத்துல என்னென்ன வரணும், இத பார்த்துட்டாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ். உச்சவாசல் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணும்பொழுது, ஆமாங்க. எந்த பக்கத்துல இருந்தா அது இப்போ ரொம்ப வடக்கு கிழக்குன்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா, அங்கேருந்து அந்த கிழக்க பாதியா பங்கிட்ட அந்த வீட்ட, அந்த பாதியிலேருந்து வடக்கு பக்கம் வர 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 உங்களுக்கு உச்சம். உங்க வசதிக்கு தகுந்த மாரி வச்சுக்கலாம். நீங்க தெற்கு பக்கம் போக போக நீச்சம். ஸோ உச்சவாசல் வந்து ரொம்ப சேஃப்ங்கிறீங்க. ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வீட்டு மனை வந்து எந்த மனை இருக்கணும்? சிங்க மனை இருக்கணுமா? இல்ல பசு மனை இருக்கணுமா? அதாவது எந்த மாரி இருக்கணும்? அதாவதுங்கம்மா சிங்கம் மனை. அவ்வளோ பெருசுல பண்ணும்போது ஏடா உடம்பு இடத்துல போரை போட்டிருப்பான். இல்ல ஒரு சம்ப எங்க போட்டிருப்பான். தண்ணி வருதோ அங்க அப்படி போடுறாங்கன்னு போட்டுருவாங்க. சொல்லிடுவாங்க. அப்படிலாம் அப்படி பண்ணும்போது அது வந்து அப்போ சரியா அது ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பா கிடையாது. தவறு தான். ஆனா அங்க என்ன ஆகும்னா, ஒரு 300 குடும்பம் இருக்குதுன்னா, அந்த பிரச்சனை 300ஆ பிரியும். இப்போ வந்து தவறான இடத்துல தான் படி இருக்கு. இப்போ என்ன கூப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தேன். ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா வாடகை இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கை வைக்க முடியாது. அவன் பெரிய ஆளு, ஓனரு அதெல்லாம் உடவே மாட்டான். இஷ்டம் தான் எந்த இல்ல போ. ரெமெடியுமே இல்லையா சார்? அந்த மாரி கிடையவே கிடையாதும்மா. உடைச்சு தான் பண்ணணும். இந்த ரெமெடின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் எது வச்சாலும் நடக்காது. வாஸ்துப்படி நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ சாய் வாஸ்து நிறுவனர் திரு வாஸ்து நாராயணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்கம்மா. சூப்பர் சார். உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நன்றிங்கம்மா. என்னன்னா வந்துட்டு நம்ம வாஸ்து பத்தி திசைகள் இதை எல்லா வீடியோவுமே நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய புது புது விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எக்ஸ்பெஷலி அதில் வந்துட்டு இந்த வாயு மூலை இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லி தான் ரொம்ப பெருசாகவே பூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேபி காற்று சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது, ரொம்ப பெருசாகவே இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ நம்ம திசைகள் பற்றி ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். ஆனால் இந்த குழி கணக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னால் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுலாம் எல்லாருமே ஒரு ஒரு முறையாக சொல்கிறாங்க. இந்த குழி கணக்கு பார்க்குறதுன்றது ரொம்ப அவசியமா? இல்லை எப்படி அது? குழிக்கணக்குங்கிறது வந்துட்டு அது ரொம்ப அது உண்மையான விஷயம் தாங்கம்மா. அதாவது குழிக்கணக்குன்றது வந்து இன்னைக்கு நேத்து உருவானதில்ல. அது மிக பழைய காலத்திலேருந்து உருவானது விஷயம் அது. இப்போ வந்துட்டு மன அடி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதை இப்போ நம்ம பார்க்குறோம். அது ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த குழிக்கணக்குங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து தவறே இல்லை, அது வந்து சரியில்லைன்னு சொல்ல வரல. அது வந்து சரிதான், கரெக்டு தான். அது ரொம்ப கால்குலேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு தவறு இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற நம்மளுடைய ரியல் லைஃப்பில் வந்து அதை வந்து அப்ளை பண்ண முடியல. அதனால் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஓகே. ஆனால் வாஸ்துல வந்துட்டு அது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமாக முக்கியமான பேசுகிறாங்க அதை. பேசுறாங்க. அதில் வந்துட்டு இந்த யானை மனை, பசு மனை, அப்புறம் சிங்க மனை அப்படின்லாம் சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை மனை இருக்குது சார் இந்த மாதிரி? அதில் வந்து புறா மனை மொத்தம் 6 மனைகள் இருக்குதுங்க. ஆமாம், 6 மனை இருக்குங்கம்மா. அதில் வந்து இது வந்துட்டு ஆகக்கூடியது வந்து இது பசு மனை, சிங்க மனை, ஆனை மனைன்றது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்கிறது அது. ஸோ இந்த மாதிரி பிரிப்பாங்கம்மா. அதை பிரிக்கும்போது அது கால்குலேஷன் பார்த்தீங்கன்னாங்கம்மா, இப்போது ஒரு 27க்கோ இல்லை 28க்கோ ஒரு 30க்கு ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். இல்லை ஒரு 28க்கு 35 ஏதோ ஒன்று நம்ம வச்சுப்போம். ரெக்டாங்கிளாக ஒரு ஒரு பிளான் போடுவோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது போட்டு அவங்க கால்குலேட் பண்ணும்போது வராது. ஏடா கூடமா போய் நிற்கும். இந்த சரியான சாஸ்திரத்தில் வந்து உட்காராது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அது பசுமனை ஆக்கிறதுக்கோ, இல்லை ஒரு யானை மனை ஆக்கிறதுக்கோ, சிங்கமனை ஆக்கிறதுக்கோ அகலத்தில் ஒரு 3 இன்ச்சு, அதாவது 1/4 அடி. 3 இன்ச்சுன்றது 1/4 அடி. இப்போ நீங்க மனை குறுக்கிடுறதுக்கு சாரி. சொல்லுங்கம்மா. என்னன்னா இப்போ நீங்க மனை வந்து இத்தனை 6 மனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. 6 6 வகையான 6 மனை வகை. இருக்குன்னு ஆமாம், 6 சொல்றீங்க. வகை. ஆமாம். அது வந்து இருக்கிறபடியே இருக்கிறதுக்கான மனையா? இல்லைன்னா ஒரு ஒரு அடிகள் இல்லைங்கம்மா, இப்போ வித்தியாசப்படுறதுனால? ஒரு சிங்கமனைன்னு வச்சுங்களேன். ஆ. அது வந்து கால்குலேட் பண்ணும்போது, இந்த நம்ம எவ்வளோ சைஸ் கட்ட போகிறோமோ, இத்தனை அடிக்கு இத்தனை அடி, அதாவது உதாரணத்துக்கு சொன்னேன். ஒரு 35 அடிக்கு 40 அடி கட்ட போகிறோம்னா, அந்த 35, 40க்கு இன்ட்டு போட்டு டோட்டல் பண்ணிவிட்டு, அது வந்து குழி கணக்கு எடுப்பாங்க. 34 இன்ச்சு. ஒரு 34 இன்ச்சுக்கு 34 இன்ச்சு. அதுவும் வந்து பழைய கணக்கு. இப்போ லேட்டஸ்ட் கணக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்ததுக்கு 36 அவன் ஈஸி ஆக்கிட்டான். ஏன்னா 3 அடினா ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்கு அப்படின்லாம். அப்படிலாம் கிடையாது. 34 தான் அது கரெக்டு. அந்த காலத்துலேருந்து இருக்கிறது அது. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை வச்சுருக்காங்க. அதை போட்டு நம்ம டிவைட் பண்ணி
கூட்டி அதை வந்து அடியில் கொண்டு வரும்போது 8.3 வரும் ஃபீட்டு. அதை வந்துட்டு நம்ம என்ன இப்போ 30க்கு 40 போடுறோன்னு வச்சுங்களேன். இப்போ 40க்கு 30 போட்டிங்கன்னா 1600 சதுர அடி டிவைடடு 8.3ன்னு போடுறோன்னு வச்சுங்களேன். அது என்ன வருது டோட்டல் கூட்டுத்தொகை, அதை வந்து எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. இந்த இந்த அந்த 6 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, 6 அதில் வரும்போது நமக்கு வரக்கூடாதது வந்துச்சுன்னு சொன்னால், அப்போ அப்போது நல்ல மனையாக அதை மாற்றுறது பசுமனையாவோ இல்லை வந்து ஒரு சிங்கமனையாவோ நம்ம மாற்றுறது என்ன பண்ணுவோம், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அதை. அப்போ 33 வந்து 33.25, 40 வந்து 40.5, 6 இன்ச்சு கூட்டுவாங்க. 6 இன்ச்சு கூட்டினா 1/2 அடி, 3 இன்ச்சு கூட்டினா 1/4 அடி. அது இப்படி கூட்டி வரும்போது உங்களுக்கு வந்துடும், ஏதோ ஒன்று வந்துடும். ஒரு யானை மனையாவது சிங்கமனையாவது வந்துடும் கோயின்சைட். இப்படி அப்படியே மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு அவங்க அது கொண்டு வந்துருவாங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த ஸ்ரீ சாய் வாஸ்து முறைப்படி இந்த எல்லா இந்த மனைகள் முறைப்படி நீங்க பார்த்து தான் பண்றீங்களா, இல்ல அதுக்கு தான் 4 திசைகள் நான் வந்து அதை வந்து பார்க்கறது இல்லைங்கம்மா. பார்க்கறது இல்ல? அதுக்கு தான் இப்போ இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். ஏன் பார்க்கறது இல்லை, அது வந்து தவறு கிடையாது. அவங்க ஏன்னா இப்போ நம்ம வாஸ்து அப்படின்னு பார்க்கும்பொழுது முழுசா நம்புறவங்க வந்துட்டு எல்லாமே சரி பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. கண்டிப்பா அதுக்கு தான் அதையுமே பார்த்துடலாமே. நிச்சயமா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அவங்களுக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் அவங்க கேட்குற மாதிரி நீங்களே கேட்டுட்டீங்க. இதுக்கு வந்து முழு விளக்கம் நான் இப்போ நான் கொடுக்குறேன். அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். ஏன் அதை நான் பார்க்குறது இல்லைன்னா, பார்க்க முடியல. அதனால தான் அது வந்து வேண்டாம். அதனால் ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு பாதிப்பெல்லாம் வராது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னாமா, இந்த 3 இன்ச்சு கால்குலேட் பண்ணி கொண்டாடுறாங்க இல்லையா, 3 இன்ச்சுன்றது இது தான், இவ்வளோ தான் 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு வந்துட்டு இப்போ வந்து இன்றைக்கி 3 இதுவாக பிரிக்கலாம். ஒன்று அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு 40% இன்றைக்கி இருக்கிற உலகம். அதில் இங்கே எதுவுமே பார்க்க முடியாது. அதில் வாஸ்து பார்க்குறது பெரிய விஷயம். அப்புறம் இதெல்லாம் பார்க்கணும். அதில் அதை இப்போ 40 போயிடுச்சு. மீதி இருக்கிற 60ல் ஒரு 40% நகரத்துக்குள்ளே கட்டுறவங்க. மீதி 20% தான் ஒரு ரூரல் ஏரியா இல்லை ஒரு கிராமத்தில் கட்டுறாங்க. அந்த 20% வரும். இப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 80% நம்மளால் கொண்டு வர முடியல. அப்புறம் மீதி இருக்கிற 20% என்னத்துக்கு அதை பார்க்குறது அப்படின்னு தோணுங்க. ஏன் கொண்டு வர முடியல? அப்பார்ட்மெண்ட்டு கொண்டு வர முடியாது, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இது சிட்டிக்குள்ளே கட்டுறவங்களால ஏன் அதை கொண்டு வர முடியலன்னு சொன்னாக்கா, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வாங்க முடியுது இன்றைக்கி. இல்லை ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு மேக்ஸிமம். இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் செட்பேக்கே விடுறதில்ல, விட முடியல, முடியாது, விட முடியாது. விடுறதில்லன்னு சொல்றதோட ஏன்னா அப்புறம் 400 ஸ்கொயர் ஃபீட் தான் மிஞ்சம் அவங்களுக்கு. ரோடு வரைக்கும் கொண்டாந்துடுறாங்க, அவங்களோட எல்லை வரைக்கும் கொண்டாந்துடுறாங்க வீட்டுக்கு. இல்லைனா ஒரு கொஞ்சம் ஒரு 3 அடி ஒரு 2 வீலர் விடுற மாதிரி விடுறாங்க. இப்போ 3 பக்கம் வந்து மொத்தமாக வந்து அந்த வால் இந்த வாலும் ஜாயின் பண்ணி தான் கட்டுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு 40க்கு 40 அடி அகலத்தில் வந்தால் பசுமனை வருது வச்சுக்கோங்களேன் அகலத்தில். அப்போ 40 அடிக்கும் போது 3 அங்கலம் எக்ஸ்ட்ரா வருதுன்னா எங்கே போவார் அந்த 3 அங்கலத்துக்கு அவர்? சரிப்பா, அவர் அந்த கரெக்டாக கால்குலேட் பண்ணும்போது கூடுதலாகவே இருக்குது, ஒரு 6 இன்ச்சு மிச்சம் இருக்குது. அந்த 6 இன்ச்சு என்ன பண்ணுவார்? அப்போ அந்த வீட்டுக்கு இந்த வீட்டு வாளுக்கும் 6 இன்ச்சு கேப் இருக்கும். அந்த வால் கேப்பும் விடக்கூடாது. இல்லை, விடலாம். எப்படி பூசுவீங்க? அந்த 3 இன்ச்சு 4 இன்ச்சு கேப்பில் வந்துட்டு வருஷம் கணக்கில் ஆகும்போது அதில் எவ்வளோ டஸ்ட்டு போய் உட்காரும்? சாதாரணமாகவே பெருக மாட்டாங்க. அந்த சந்தில் போய் யாரும் ஒன்றும் போகவே முடியாது. அது வருஷம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதோட நிலைமை என்ன? அதில் அடஸ்ட் ஆகி அதில் வந்து பூச்சி பொட்டு வந்து ஆரோக்கிய கேடு தானே இதெல்லாம். அப்போ அங்கேயும் சாத்தியம் இல்லை. ஸோ அப்போ சாத்தியம் இல்லாத விஷயத்தை எதுக்கு பார்க்கணும்? ஸோ இங்கே பார்க்கவே முடியாது நீங்கள். சரிப்பா, இங்கே தான் பார்க்க முடியல, ரூரல் ஏரியாவில் கட்டுறான் ஒரு கிரவுண்டு வாங்கி ஒரு இடம் ஃபுல்லாக வச்சு செட் பேக் நீங்கள் சொல்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே வந்து அங்கே பண்ணிக்கலாம். கிராமத்தில் பண்ணலாம், அங்கே பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற கொத்தனாருங்க மேஸ்திரிங்க பேஸ் வரைக்கும் கரெக்டாக பண்ணுவாங்க. காலம் போட்டு பெல்த்து பீம் போடும்போது இப்போ நான் தான் வீடு கட்டுறேன்னா நான் ஹவுஸ் ஓனர் வரும்போது உத்து பார்ப்பேன். ஏன்னா சொல்லிட்டாரு நம்மளுக்கு வாஸ்து நிபுணர் 33 அடி 30 அடி 3 இன்ச்சு இருக்கணும்ன்ட்டு புடி டேப்பை புடி நல்லா பார்ப்பேன். பேஸை கொண்டாந்துருவாங்க. இந்த சைடு வெப்பன்னு சொல்லுவாங்க இந்த பலகை. இதை நான் இந்த பேட்டியை வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரோ ஒரு மேஸ்திரியை பார்த்தாருன்னா கண்டிப்பாக புரியும் அவங்களுக்கு. அந்த பலகை வந்துட்டு காங்கிரீட் பண்ணும்போது நேரத்தில் உப்பிட்டு வெளியில் போகும். சைடு பலகைன்னு சைடு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒன்றா வெளியே போய்டும், காங்கிரீட்லாம் போட்டு முடிச்சுட்டு இவன் போயிடுவான். இவர் ஹவுஸ் ஓனர் ஃபஸ்ட்டு பலகைலாம் அளந்து பார்த்துட்டு போயிடுவார், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிரிச்சதுக்கப்புறம் அது பக்கலாக இருக்கும், ஓரங்களும் 1.5 வெளியே போயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமே வந்திருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா எங்கே மேலே ப்ளஸ்ஸாக இருக்குதோ எங்கே பக்கலாக போயிருக்குதோ அங்கே வச்சுருவான் கல்லை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்காக லெவல் பண்ணி நூல் அடிச்சுட்டே போயிடுவான். இந்த பக்கம் ஓரங்களும் அந்த பக்கம் ஓரங்களும் போயிடுச்சுன்னு வச்சுங்க. 2 அங்கலம் இதிலே போயிடுச்சா, பூசு வேலை ஒரு 6 அங்கலம் அங்கே வைப்பான். 3 அங்கலம் போயிடுச்சுங்களா, 3 அங்கலம் எரர் வந்துடுச்சு. இப்போ பசுமன் எங்கேருந்து வராங்க? அப்போ எப்படி சார் இதை ஏன்னா நான் இதெல்லாம் அனுபவத்தில் பேசுகிறேன். 3 இன்ச்சுலாம் வந்துட்டு இன்றைக்கெல்லாம் பண்ண முடியல, என்னாலே முடியல. நான் ஒரு இன்ஜினியராக தான் வந்திருக்கிறேன். அவங்கள சொல்லி போனால் பண்ணுவான், நானும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சரி பேஸ் போட்டாச்சு, இனிமேல் தப்பாக வரது வாய்ப்பில்லை, நான் போயிடுவேன்.
அதுக்கப்புறம் ஊற்று பார்க்கணும், அதுக்குள்ளே 1008 பிரச்சனை வந்துடும் நம்ம தலைக்குள்ளே. அது வரல, இது வரல, இந்த மெட்டீரியல் வரல, அதில் தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷனே இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துட்டுமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் கல்லை வைக்கும்போது எவ்வளோ உள்ளே போனால் வெளியே போனாலும் தெரியும். உள்ளே போனாலும் தப்பு, வெளியே வந்தாலும் தப்பு. அப்போ அந்த மெஷர்மெண்ட் எப்போ எடுக்கணும்? ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எடுத்து பண்ணணும். அது இன்றைக்கி சாத்தியமே இல்லை, சாத்தியமே கிடையாது. அதனால் அதை நான் பார்க்குறதில்ல. நான் வந்து குழிக்கணக்கு தவறுன்னு சொல்ல வரல. இன்றைக்கி அதை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய சிரமமாகுது. அதனால் விட்டுருங்க, அது வேண்டாம். ஆனால் பெருசாக அந்த அளவுக்கு ஒன்றுமே பாதிக்காது. நான் ப்ராக்டிக்கலாக நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன். இந்த பஞ்சபூதத்தோட இதில் தான் இயங்குது எல்லாமே. அந்த பஞ்சபூதத்தில் வந்துட்டு ஒரு அவங்களும் முன்னாடியே பின்னாடியே போகிறதுனால வந்து அந்த திசை வந்து ஒர்க் பண்ணாமலாம் போயிடாது உங்களுக்கு. பட் ஓகே, நான் சொன்ன மாதிரி 5 மார்க் பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக போகும். அது அந்த 2 மார்க் 3 மார்க்குகளெல்லாம் ஒன்று மொத்தமே 100% யாரும் பார்க்க முடியாது. வாஸ்து இன்னைக்கு பார்க்க முடியாது. 60% 70% இப்படி தான் பார்க்க முடியும் எங்கே கட்டினாலும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு எரர் வந்து ஒன்றையும் உங்களுக்கு பெருசாக கழுத்தரகலாம் பண்ணிடாது. உச்சவாசல் எந்தெந்த பாகத்தில் என்னென்ன வரணும் இதை பார்த்துட்டாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ். உச்சவாசல் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது எந்த பக்கத்தில் இருந்தால் இப்போ வடக்கு கிழக்குன்னு எடுத்துட்டிங்கனாக்கா வடகிழக்கு காரணம் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு அப்படிங்கிறது அந்த கார்னரில் வந்துடும். தெற்கு பக்கம் போயிட்டீங்கன்னாக்கா தென்கிழக்கு ஒட்டி வரணும். தென்மேற்கு படியில் 2 பக்கமும் வரக்கூடாது, தவறு. அது வந்து நீச்சமாயிரும். அதோட மேற்கு பார்த்தீங்கன்னா மேற்கு வாயு வடமேற்கு வரக்கூடாதுங்களா? வரலாம். ஆமாம், அதே வடமேற்கு வடக்கு வரக்கூடாது, அது நீச்சமாயிரும். ஸோ இந்த மாதிரி அதை மட்டும் பார்த்துட்டாங்க. அந்த எல் ஷேப் கார்னரில் எந்த பக்கம் ஓப்பனிங் இருக்குன்றது பொறுத்து தான் உங்களுக்கு. அதில் வந்து இந்த நடுவு பாகத்திலேருந்து கிழக்கு, இப்போ வடக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா நடுவு பாகத்துலேருந்து கிழக்கு எண்டு வரைக்கும் உங்களுக்கு உச்சம் தான். அங்கேருந்து மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா நீச்சம் ஆயிரும். இப்படி வர நீச்சம், இப்படி போக போக உச்சம். ஆமாம், அதே மாதிரி கிழக்கு பக்கம் போயிட்டீங்கன்னா நீங்கள் நின்று கிழக்கு வீடை பார்க்குறீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டு சைடு வந்து சவுத்து. அங்கேருந்து அந்த கிழக்கு பாதியாக பங்கிட்டு அந்த வீட்டை அந்த பாதியிலேருந்து வடக்கு பக்கம் வர உங்களுக்கு உச்சம். உங்களை வசதி தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் தெற்கு பக்கம் போக நீச்சம். ஸோ உச்சவாசல் வந்து ரொம்ப சேஃப்ங்கிறீங்க. நல்லது. அது இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த குழி கணக்கு அப்படிங்கிறதுல வந்து நம்ம பார்க்க முடியாதுன்ற பட்சத்தில் பார்க்க முடியாது. இதெல்லாம் மட்டுமே பார்த்துட்டு ஓரளவுக்கு இப்போ சிட்டிக்குள்ளே இப்போ நீங்கள் அந்த 80% பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். இந்த ரூரல் ஆடியன்ஸ்க்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதை நம்ம இல்லை என்னால் எங்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் மேஸ்திரி இருக்கிறான், நான் இன்ச்சு பை இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட மிஸ் பண்ணாமல் கட்டணும், தாராளமாக பண்ணுங்க, தப்பே இல்லை, நல்ல விஷயம்தான். ஆனால் முடியாது. இதை வந்து சாத்தியம் இல்லாத விஷயத்தை போட்டு நான் மக்கள்கிட்ட புகுத்தி அவங்கள குழப்பறதுக்கு விரும்பல, அவ்வளோதான். இதனால் ஒன்றும் பெருசாக பாதிப்பு கிடையாது. ஓகே, அப்போ இருக்கிறத பற்றி மட்டும் நம்ம தெளிவாக பேசலாம் அப்படிங்கிறது. இப்போ அந்த 80% பீப்புள்ஸ் அவங்க இருக்காங்க, அந்த மக்களுக்கு உண்டான ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாமே அந்த 4 கார்னர் வீடு ரெக்டாங்கிளாக தான் இருக்குது, ஷேப் எதுவும் மாறலை, இல்லை ஸ்கொயராக தான் இருக்குது அப்படின்னு இருந்தால், இப்போ நீங்கள் சொன்ன அந்த மனை வந்துட்டு ஒரு சூப்பராக இருக்குது, எல்லாருமே வந்துட்டு திசைகள் இதெல்லாம் பேசுவாங்க. பட் 6 மனைகள் இருக்குன்றது வந்து மேபி நீங்கள் ஆரம்பித்த உடனே எங்களுக்கும் அந்த கேள்வி உதயமாகுது. 6 மனை இருக்குது, இத்தனை வகையான மனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களோட வீடு வந்துட்டு எந்த மாதிரியான மனைகள் இருந்தால் அவங்களுக்கான விஷயங்கள் நல்லா இருக்கும்? இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டு மனை வந்து எந்த மனை இருக்கணும்? சிங்க மனை இருக்கணுமா, இல்லை பசு மனை இருக்கணுமா, எந்த மாதிரி இருக்கும்? அதாவதுங்கம்மா, சிங்க மனை நல்லதுக்கு, பசு மனை நல்ல ஆயுள் விருத்தி செல்வ செழிப்போடு இருக்கும். இது வந்து அதிகாரப்பூர்வமாக இருக்கும். சிங்கமனை ஆன மனைன்றது செல்வ செழிப்போடு இருக்கும், வியாதிகள் இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு இதில் வந்து இதை இருந்துட்டாக்கா இந்த செக்டருக்கு இது டாப்புன்னெலாம் நான் சொல்கிறதே இல்லைங்கம்மா. எந்த செக்டராக இருந்தாலும் அது நல்லா தம்ம பண்ணும். அதாவது நம்ம பிரித்து பேசுவோம் இல்லையா? இப்போ ஏன்னா இப்போ பொதுவாக இப்போ தென்மேற்கில் வந்து தவறு இருந்துச்சுன்னா ஒரு கணவன் மனைவிக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம்ல. அது மட்டும்தான் இருக்காதா? அப்படி கிடையாது. அங்கே அதில் வந்து தவறு அது வந்து எதுக்கு இருக்கும்? ஒரு ஓப்பன் பெருசாக விண்டோ வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், பெரிய அந்த எட்ஜில் கொண்டு போயிட்டு கணவன் மனைவி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சரி, ஜன்னல் வைக்கல, அங்கே ஒரு பள்ளம் போட்டிங்கன்னா அதுவும் தென்மேற்கு பிரச்சனை தானே. அங்கே வந்து கணவன் மனைவிக்கு பிரச்சனை வராது, வேறு பிரச்சனை கொடுக்கும், வருமானத்து பிரச்சனை கொடுக்கும். இப்போ அந்த ஒரே திசையை ஒவ்வொரு தவறுக்கு ஒன்று மாறும். ஸோ இப்போ இதையெல்லாம் வந்துட்டு ஒன்றுத்தையும் போட்டு நம்ம பேசணும்னா பேசலாம், எனக்கு எல்லாம் தெரியும் இப்படி நான் அப்படிலாம் விரும்பலை, கன்ஃபியூஷன் பண்ணவே விரும்பலை, மக்களை வந்து குழப்பவே விரும்பலை. தவறு இருந்துச்சுன்னா தவறு தான் உனக்கு, இதெல்லாம் நடக்கும், இதை தவறில்லாமல் பார்த்துக்கோ, அவ்வளோதான். விளக்கம் போட்டு ஒன்றுக்கும் நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆனால் தெரியாமல் தெரியும், பள்ளம் இருக்குன்றது நமக்குலாம் தெரியாது. ஆமாம், ஒரு போர் போட்டுருந்தாங்கன்னு வச்சுங்கம்மா, ஒரு போரே போட்டுருந்தாங்க, உள்ளுக்குள்ளே போட்டுட்ருப்பாங்க, அவங்க ஈஸியாக இருக்கும், போர் மிஷின் வந்து நிற்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். தெற்கு ரோடாக இருக்கும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அந்த போர் மிஷின் வந்து நிற்க வச்சு போர் போடுறதுக்கோ இல்லை பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும், டக்குன்னு போட்டுருவாங்க. தெரியும், நிறைய போட்டிருக்காங்க. ஏன்னா நான் இப்போ பார்க்குறேன் இல்லையா, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவங்களுக்கு தெரியறதில்லை அதெல்லாம். இப்போ அங்கே ஒரு போர் போட்டிங்கனாக்கா நீங்கள் மீளவே முடியாது, வடப்பணம் போயிட்டே இருக்கும், விரையம் ஆகிட்டே இருக்கும். சவுத் வெஸ்ட்டில் சவுத் வெஸ்ட்டில், அதாவது கன்னிமுல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல. மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்ச தெற்கு மேற்கு எங்கேயுமே நீங்கள் போடக்கூடாது. பள்ளம் வந்தாலே உங்களுக்கு வருமானம் தடை,
முன்னேற்றம், இது எல்லாமே ஏன்னா பண்ணும். இப்போ லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஆடே நிறைய பார்க்குறோம். ஆமாம். ஃபர்ஸ்ட்லாம் 50 லேக்ஸ்க்கு வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்பயும் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து 1 சிக்கெல்லாம் மேலே கண்டிப்பா. போயிடுச்சு. நீங்க நார்த் 1 கோடி தான் மெட்ராஸ்லேயே எனக்கு சாதாரணமா தெரிஞ்சு ஆயிடுச்சு. ஆமா. 1.5 1.6 அந்த மாதிரிலாம் வந்துருச்சு வீடு. ஆமா. அப்போது லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால அவங்க ப்ராப்பராக வாஸ்து அமைப்பில் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது அது நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் நிறைய பார்க்குறேன். இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போதே இப்போ கூப்பிடுறாங்க நிறைய மக்கள். அவங்க பிளாட் அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டுறாங்க. இப்போ நான் 2 3 வாட்டி இப்போவே நான் மடி பக்கத்துலாம் போய் பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னாக்கா செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். உச்ச வாசல் பார்த்துருவேன். எந்த வீடு இந்த போர்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்து நார்த் சைடு ஈஸ்ட் சைடு கொஞ்சம் சன்லைட்லாம் உள்ளே வருதா அப்படின்லாம் பார்த்துட்டு அதை நான் செலக்ட் பண்ணி இல்லை, கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு பிளாட் காலியாக இருக்கும்பொழுது ஓகே, அது எல்லாமே பில்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுவுமே இல்லை அதுதான், அதாவது பில்ட் பண்ணிட்டாங்கன்னாக்காமா பண்ணால் கூட வால் எல்லாம் போய் ஸ்கெலட்டன் வந்து ஃபுல்லாக நின்றுட்டுருக்கும். பட் பார்ட்டேஷன் வால்லாம் இல்லாமல் தான் இருக்கும். அது அந்த ஸ்டேஜில் தான் விற்கிறான் அவன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபினிஷ் பண்ணுறான். அப்புறம் ஃபர்னிஷிங் எல்லாம் ஒரு ஸ்டேஜாக போகும். அது அவன் இந்த ஸ்டேஜ்லேயே எனக்கு கூப்பிடும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அவுட்டரெல்லாம் கை வைக்க முடியாது. நீங்கள் எதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் உள்ளே இருக்கிற பார்ட்டில் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் சொன்னால் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி வாசல் வந்து இப்போ ஈஸ்ட் சைடுனா ஈஸ்ட் சைடு வந்து கொஞ்சம் அப்படி போகாமல் இப்படி கொஞ்சம் வச்சுருங்கன்னு சொன்னால் அது ஒத்துக்கிறாங்க. லைட் ஆல்ட்ரேஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. இதை நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். இதையும் தாண்டி பெருசாக இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்களா, போர் அவ்வளோ பெருசில் பண்ணும்போது ஏடா உடம்பு இடத்துல போரை போட்டிருப்பான், இல்லை ஒரு சம்பை போட்டு எங்கே தண்ணி வருதோ அங்கே அப்படி போட்டுருவாங்க. அப்படிலாம் அப்படி பண்ணும்போது அது வந்து அப்போ சரியாக அது ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது, தவறு தான். ஆனால் அங்கே என்ன ஆகும்னா, ஒரு 300 குடும்பம் இருக்குதுன்னா அந்த பிரச்சனை 300 பிரியும் போது அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு தெரியறதில்ல. இதுதான் உண்மை. இப்போ இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு தான். தனி வீடாக இருந்தீங்கன்னா நீங்கள் அத்தனை பேராக இருக்கும்போது 300 வீடுனா 300 பிரிச்சிடும் பாதிப்பை. அப்போ அது உங்களுக்கு ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியறதில்லை. அதுதான். அப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் போகிறதுக்கு பதிலாக அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் இல்லை அப்படி இல்லைனாக்கா மேஜரான தப்பு தான் உங்களை பாதிக்கும் அங்கேயும். இப்போ நான் சொல்கிறது வந்து பொதுவாக ஒரு படி ஈசானத்தில் கொண்டு போய் படியை போட்டிருப்பான், இல்லை லிஃப்ட்டை போட்டிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து பிரிஞ்சிடும். ஏன்னா அது பொது. நீங்களும் அதில் தான் ஏறுவீங்க, இன்னொருத்தன் 300 பேர் அதில் தான் ஏறுவான். அப்போ பிரியும் அது. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் மட்டும் தான் உள்ளே போவீங்க, இன்னொருத்தவங்க வர இல்லை, முடியும். அதுதான் சொல்கிறேன். அப்போ இண்டிவிஜுவல் அந்த இடத்துல வந்துட்டு வாசல் உச்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா அது நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க. 100 பேர் உபயோகப்படுத்துறது தான் பிரியும்னு சொன்னேன். நீங்கள் மட்டும் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறது நீங்கள் மட்டும் தான் நுழைவீங்க. எதிர் வீட்டுக்காரங்க உள்ளே வர முடியுமா? அப்போ அங்கே அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அதான் இப்போ என்னன்னா, இப்போ 30 பேர் இருக்கிற இடத்துல தவறாக இருந்தாலுமே ஓரளவுக்கு கண்டிப்பாக பேலன்ஸு. ஓ ஓகே, அப்போ ஓரளவுக்கு இப்போ ஏற்கனவே ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே அப்படி தான். அதாவது ஒரு கமர்ஷியல் பில்டிங் அது. அங்கே வந்து தவறான இடத்துல தான் படி இருக்குது. இப்போ என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தேன், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வாடகை இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கை வைக்க முடியாது. அவன் பெரிய ஆள், ஓனரு, அதெல்லாம் உடைக்க மாட்டான். இஷ்டம் தான். எந்த ரெமெடியுமே இல்லையா சார் அந்த மாதிரி? கிடையாதுமா, உடச்சி தான் பண்ணணும். அந்த படியை மாற்றினா தான் மாறும். அந்த ரெமெடின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் எதுவும் வச்சாலும் நடக்காது. அப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டேன், 4 பேர் இருக்கீங்க இந்த ஃப்ளோரில், 4 பேருக்கும் பிரிஞ்சு தான் வரும், கவலைப்படாங்க. 25% தான் அவனுக்கு பாதிக்கும். ஒவ்வொருத்தருக்கு 25% கொடுத்துரும். அது அவனும் பெருசாக பாதிக்காது, பார்த்துக்கணும். அப்புறம் நல்ல இடமா பார்த்துட்டு போயிருங்க மாற்றிக்கிட்டு. சேஞ்ச் தான் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, பெருசாக இருக்காது. இதே வந்து அந்த போர்ஷனில் அவர் மட்டும் தான் இருக்கிறாருன்னா 100% பாதிப்பு அவருக்கு வந்துடும். நீங்கள் நடத்தவே முடியாது, நீங்கள் உடனே காலி பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதனால் அதையும் நான் பார்ப்பேன். இதில் தள்ள முடியுமா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமா, இவங்க ஏதாவது ஆகுவாங்களா, அதனால் அதுக்குள்ளே அப்படின்லாம் பார்த்து தான் உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு தீர்வை கொடுத்துட்டு வருவேன். ஓகே, இப்போ இந்த திசைகள், இந்த மனைகள் இதெல்லாமே தாண்டி எனர்ஜின்னு ஒன்று இருக்குது வீட்டில். கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ எல்லாம் சூப்பராக, எல்லாம் நீங்கள் சொன்ன இன்ச் பை இன்ச் கண்டிப்பாக எல்லாமே பர்ஃபெக்டாக கட்டி முடிச்சிடலாம். 100% இல்லைனாலும் ஓரளவுக்கு கட்டிட்டாங்க அப்படின்னாலும் அந்த வீடை வந்து வாஸ்து மூலமாக எனர்ஜைஸ் பண்ண முடியுமா? வாஸ்துப்படிக்கு வாஸ்துப்படி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா நம்மளை தான் வாஸ்து பார்த்துக்கணும். நம்ம உடம்ப தான் வாஸ்து கரெக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது தவறே இல்லை. எல்லாம் அவங்களுக்கு மீறி எதுவுமே இல்லை. அங்கே போயிட்டு வந்தோன்னா இது சரி ஆகிடும்னு நினைக்காதீங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், அடுத்தவனை டிபெண்ட் பண்ணி வாழறான், சோம்பேறியாக இருக்கான், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுவான், கருணையே இருக்காது, இரக்கமே இருக்காது, ஒரு பரிதாப போட்டு யாருக்கும் ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டான். அவன் என்ன கோயிலுக்கு உலகத்துக்கு வேணால் போட்டோம், அவன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. இதுதான் என்னுடைய கான்செப்டே. அதனால் கோயிலுக்கு போகலாம் சொல்கிறதே இல்லை. நீ உன்னை மாற்றிக்கோ, உன் வாஸ்துவை மாற்று, கேரக்டரை மாற்றிக்கோ. 4 பேர் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு. 10 ரூபா கூட தப்பு இல்லை. உன்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணு. கருணை பாரு. இன்னொரு நமக்கு அடிப்பட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். நீ அப்படி பார்த்து பாருங்களேன். ஒரு ரோட்டில் போய்ட்டு வண்டியில் அடிபட்டுருப்பான். உடனே நான் அப்படி தான் திங்க் பண்ணுவேன், நமக்கு இந்த இடத்துல அடிபட்டுருந்தால் எப்படி இருந்திருக்கும், இப்போ எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நீங்கள் அதை அப்படி நினைக்காம பொதுவாக அடிபட்டுச்சு பாப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். நீ இப்படி நின்று ஒரு நிமிஷம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. அப்படியே அந்த வழியை உன் பக்கம் கொண்டு வா. இதே மாதிரி நிறைய இடத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை நிற்கிறோன்னே நான் என்ன பார்ப்பேன்,
அவனை. நான் அந்த இடத்துல நான் இருக்கிற மாதிரி அவனை பார்ப்பேன். அப்போ தான் அந்த வழி தெரியும். இப்படி பார்க்கும்போது பார்க்குறவனை கண்டிப்பாக நீங்கள் அங்கே போவோம். நான் சொல்கிறாங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலில் இருக்கிற இறைவன் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பான் உன்னை பார்க்குறதுக்கு. இது உண்மை. இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வருவேன். அவங்கக்கிட்ட போகும்போதே பேசி பார்த்துருவேன் அவங்களோட என்னென்ன தப்பு இருக்குன்னு. இல்லைம்மா இதெல்லாம் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஆனால் இங்கே நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக மாறும் உங்கள் வாழ்க்கை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது வாஸ்து திசைகள்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்தந்த விஷயங்கள் வந்து அந்த வீட்டில் ஒரு மிஸ்டேக்காக இருக்குது, தவறுகளாக இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நிச்சயமாக வீட்டை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக. ஆனால் இந்த உள்ளே இருக்கிறவங்களோட கேரக்டர் உங்களுக்கு தெரியாது. அதை வந்து கெஸ் பண்ணலாமா? அதுதான் அது இறைவனோட இதில் எனக்கு வந்து இந்த சைக்காலஜிக்கல் நான் முதல்ல கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது இயற்கை கொடுத்தது, அது நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுக்குறது தான். அது சில பேர் படிச்சுட்டு வராங்க சைக்காலஜிக்கல், நம்ம வந்து சில பேர் இயற்கையாகவே கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு தெரியும். அதனால் அது பேசும்போது அவங்ககிட்ட பேசும்போது அவங்கள டக்குன்னு ஃபோன்லேயே பிடிச்சிருவேன். ஃபோனில் அவங்க என்னை கூப்பிட்றாங்களா அப்பாயின்மெண்ட்டுக்கு, அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன கேரக்டர்ன்றது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் எனக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு. அவங்கள இங்கேயே முடிவு பண்ணிவிடுவேன். இவங்களுக்கு இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு உட்காந்து ஒரு பெரிய ஒரு லெக்சர் கொடுத்துட்டு தான் வருவேன். இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்க உங்கள் வாழ்க்கை மாறும். அதே சில இடத்துல நான் அசந்து போகிற அளவுக்குலாம் இருக்கிறாங்க மக்கள். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியும். ஒன்றும் இல்லைங்கம்மா, ஒரு இடத்துல போகிறேன், அவங்க ரொம்ப கஷ்டம், கிராமம் தான், ஆனால் கிராமன்றதுனால என்ன பண்ணிவிட்டேன், நான் வேற ஒருத்தருக்கு பார்க்க போயிட்டு அந்த அம்மாவுக்கு பார்க்க போகிறேன். அந்த அம்மா சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டம் ஐயா அப்படின்னு. சரிங்கம்மா நான் பக்கம் வரும்போது கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறேன். அந்த அம்மா அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஒரு 3-4 இன்ச்சு நான் கார்லேயே போயிடுவேன். போயிட்டு பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்தேன். அது ஒரு ரொம்ப கஷ்ட நிலைமை. அந்த அம்மா எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 3000 ரூபாய் தந்து கொடுக்குது கையில். வேண்டான்னு சொல்லிட்டேன் நான். ஏற்கனவே கேட்டது, நான் ஃபோனில் பேசும்போது எனக்கு ஜிபே பண்ணணுமா, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணுமான்லாம் சொன்னேன். அந்த அம்மா பண்ணலை போல இருக்குது. ஆனால் நம்பர் வச்சுருந்துச்சு. அது நான் வந்ததுக்கப்புறம் ஜிபே பண்ணிடுமா, என்ன செய்வீங்க நீங்கள்? வீட்டுக்கு வந்துட்டு முதல்ல அந்த அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, ஏம்மா நான் சொல்லிட்டு வந்தேன் ஐயா நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அது வந்து ஒரு நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. அதுக்கு நான் தப்பாயிடுங்க, அது எனக்கு தூக்கம் வராதியா அப்படின்ச்சு. நான் கண்கலங்கிட்டேன். அப்போ சொன்னேன், எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கம்மா. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் வீடு வந்து தவறாக இருந்தாலும் உங்களை அசைக்க முடியாதும்மா யாருமே. உங்களுடைய கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களை ஒன்றுமே பண்ணாது. அந்த வீடு தவறாக வந்தால் உங்களை ஒன்றுமே அசைக்க முடியாது. கடவுள் உங்களை பார்த்துட்டே இருப்பான். கவலைப்படாம தைரியமாக இருங்க அப்படி. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு அது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். அது அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்து அந்த அம்மா பண்ணிடுச்சு பாருங்க. எந்த ஊர்? மதுரைமா. மதுரை. ஓகே, இந்த மாதிரி நமக்கு மதுரைனா ப்ராப்பர் மதுரையில் அங்கேருந்து உள்ள. ஆமாம், புரியுது. இப்போ நமக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு சுய ஒழுக்கம் அப்படின்ற செல்ஃப் இது ரொம்ப இது ஒர்க் பண்ணுது, வாஸ்து மாதிரி ஒர்க் பண்ணுது. நான் வந்து அதனால தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, அங்கே வழக்க போடு, அதெல்லாம் நீ டைம் இருக்கும்போது பண்ணு. நீ அங்கே போனீங்கன்னா அங்கே பவர் அது எப்படி கிடச்சிரும்? பவர் அங்கே போகணும். நீ கரெக்டாக இருந்தாவே உன் வீடு தேடி வந்துடும் பவர் தானாவே. நம்ம தப்பா ஒன்றும் இல்லை, யாருக்கும் தீங்கு நினைக்காத, யாரு கண்டு பொறாமப்படாத, யார் சொத்துக்கும் ஆசைப்படாத, உழைச்சி சாப்பிடு, உழைச்சி சம்பாதி, இதிலே இரு, நல்லதை திங்க் பண்ணு. இப்படி இருந்து பாரு, நீ மோசமான வீட்டில் இருந்தால் கூட நிற்கல போக மாட்டேன். அது ஒன்று தூக்கி விடும். அப்புறம் அந்த வீடை கரெக்ட் பண்ணிட்டேன்னா டாப்லேயே போயிடுவேன் நீ. ஓகே, நம்மளும் சரி பண்ணிட்டு வீட்டையும் சரி பண்ணியாச்சுன்னு சொன்னால் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது யாருமே. இதுதான் வந்து மிகப்பெரிய சீக்கிரம். இதுதான்மா சயின்ஸு. இது எல்லாமே சயின்ஸு தாங்கம்மா. நம்ம மனசும் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு நீ அழுக்காக இருந்தீங்கன்னா எப்படிமா அது கிடச்சிருமா? கொடுத்துருவாரா கடவுள்? கடவுள் தான் தெரியுமே. சித்தர்கிட்ட இந்த சித்தர்கிட்டலாம் சாதாரண பவர் கிடையாது அவங்ககிட்டலாம் போகிறதெல்லாம். ஆனால் அவங்க உங்களை உள்ளே சாக்க மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு தெரியும், வரவே விட மாட்டாங்க. எல்லா கோயிலுக்கும் நான் கூட சித்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவேன், எங்கே இருந்தாலும் விட மாட்டேன். ஆனாலும் அவங்களுக்கு தெரியும், நல்ல உள்ளத்தை தான் அவங்க வரவே வைப்பாங்க. ஓகே, கோயில் கூட போயிடலான்னா சித்தர்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்து அது நீங்கள் தூய்மையான உள்ளம் இருந்தால் அவங்க காட்சி கொடுப்பாங்க, உங்களை வர வைப்பாங்க. கோயிலுக்கு கூட நீங்கள் போயிடலாம், சித்தர்லாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்கறனா உங்களுக்கு பாக்கியம் இல்லாமல் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குங்கம்மா. இதையெல்லாம் வந்துட்டு பண்ணாங்கன்னாவே வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் போகிற வீட்டுக்கு வந்துட்டு வீடும் மாறும், கண்டிப்பாக அதை பண்ணிட்டு தான் வரேன் அப்படிங்கிறது. நான் வீட்டை மட்டும் பார்த்துட்டே வர்றதில்ல, அவங்களுக்கு அறிவுரை கொடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேறு இந்த 1 மாதம் கழிச்சு என்ன எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு அவங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான் சொல்லுவாங்க. சில பேர் ஒன்றும் இல்லை சார் அப்படி தான் சார் இருக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது பொய் சொல்ல விரும்பலை, நான் இருக்கிறது அப்படியே பேசுகிறேன். 1 மாதம் கழிச்சு நான் அப்படியே தான் இருக்கிறேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இல்லை சார் நிறைய மாற்றம் இருக்குது, என் பையன்லாம் இப்போ நல்லா சொல்கிற பேச்சு கேட்குறாங்க அப்படின்னு எல்லோரும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து அந்த மாதிரி ஃபீட்பேக்கை என்கிட்ட நிறையவும் வந்திருக்கு.
இப்போ நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸையும் வச்சுட்டு அவங்க கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு சேஞ்ச் நிறைய மாதிரி இருக்கு. சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து நல்லா இருக்கு சார்னு சொல்லவங்களும் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அதான் வாஸ்து வந்துட்டு வெறும் வாஸ்து மட்டும் இல்லை, இல்லைம்மா. நிறைய விஷயங்கள் நீங்கள் போயிட்டு சும்மா ஒரு கடமைக்கு காசு வாங்கணுமா, ஃபீஸை வாங்கணுமா, அதுக்காக கடகடன் இதை விட அதை விட இதை வைன்னு சொல்லிட்டு வந்துடுறதுக்கு ரொம்ப நேரம் அதெல்லாம் அங்கே வேலை செய்யாதுங்க. அங்கே உட்காந்து அவங்கள உட்காந்து பார்த்து அவங்க பிரச்சனையை நம்ம காதுக்குள்ளே வாங்கி, அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக அதை உள் வாங்கி இவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம், என்ன பிரச்சனை இல்லை, இவங்களால் அது உடைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு இருக்குதா வசதி. சும்மா நான் பாட்டுன்னு அதை உடன்ட்டு போயிட அவங்களுக்கு முடியலன்னா, சரிம்மா இப்போதைக்கு நீங்கள் இதை பண்ண வேண்டாமா, இதை பண்ணுங்கம்மா, இதை மட்டும் பண்ணுங்க, கொஞ்சம் மாற்றம் வரும், இதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் வரும், அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு இதை பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு கிளியராக ஒரு ரூட்டே போட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றதையும் சொல்லி கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோங்க. சூப்பர் சார், அமேசிங். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு கேட்கும்பொழுது நிறைய குழப்பங்கள்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா.